ஹாய், நான் உங்கள் ஸ்னேகா டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. வாங்க இந்த கதையை சொல்கிறேன். என் பேர் இளங்கோ. எனக்கு வயசு 29. எனக்கு ஒரு அண்ணி இருக்கா. அவள் பேர் அமுதா. அவளுக்கு வயசு 35. அவளை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப குண்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருப்பாள். ஐயர் வீட்டு மாமி மாதிரி இருப்பாள். நான் அவளை நினச்சி ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது சுண்ணாம்பு அடிச்சிருவேன். அவள் மேலே அவ்வளோ வெறியாக இருக்கேன். அவளை சம்பவம் பண்ண வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா அவள் புருஷன், அவள் 2 குழந்தைங்க எப்பயும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்படியே என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் விசேஷம்னு சொல்லி வந்து கூப்பிட்டாங்க. விசேஷத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் கிளம்பி அங்கே போயிட்டோம். அங்கே போய் மும்பரமாக எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மண்டபத்தில். அங்கே வந்து ஆன்ட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் நான் பார்த்து நல்லா சைட் அடிச்சிட்டு இருந்தேன். அவங்க கூட எப்படியெல்லாம் சம்பவம் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே என் அண்ணியும் நல்லா வேலை செஞ்சிட்ருந்தா. அண்ணியையும் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அவள் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருந்தா. நான் போய் என்னன்னு கேட்டேன். அனிதாவோட அம்மா கல்யாணத்துக்கு போட வேண்டிய நகை எல்லாத்தையும் அமுதா வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இளங்கோ கிட்ட. அது மட்டும் இல்லை, நான் பீரோவை பூட்டாமல் வந்துட்டேன் அப்படின்னு அமுதா சொல்கிறான். இளங்கோ வாங்க போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அண்ணியை கூப்பிட்டா. அதுக்கு அண்ணி புருஷன்ட்ட போய் கேட்டால் புருஷன் ஃபுல்லாக தண்ணி அடித்து படுத்திருந்தான். வாங்க நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அண்ணியை கூட்டிகிட்டு போனான். அமுதாவோட அம்மா கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு வீட்டில் நகை எடுக்க 2 பேரும் வண்டியில் போனாங்க. விடிஞ்சால் கல்யாணம், அதனால் வண்டியை வேக வேகமாக நான் ஓட்டிகிட்டு போனேன். நான் வேக வேகமாக ஓட்டிகிட்டு போக போக மலையில் வேகமாக போனேன். அவள் பலூன் வந்து என்னை இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு கடப்பாரை எந்திரிச்சு உட்காந்துச்சு. என் கனவு கண்ணி என் கூட வரான்னு சந்தோஷத்துலேயே வேகமாக போனேன். மறுபடியும் பலூன் என் மேலே இடிச்சிச்சு. என் கடப்பாரை அப்படியே தூக்குச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மலையில் நனைஞ்சிட்டு அவள் அப்படியே நடந்து வீட்டுக்குள்ளே போனாள். போகும்போது அவள் பின்னாடி அப்படியே தெரிஞ்சு டபக்குன்னு ஆடிச்சு. அப்படியே கடப்பாரை வெடிச்சிச்சு. அப்படியே உள்ளே போய் ஒவ்வொரு நகையாக போட்டு குனிஞ்சு பார்த்தா அவள் பலூன் அப்படியே மலைக்குள்ள ஈரத்தில் நனைஞ்சதுக்கு அப்படியே நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி எப்படியாவது அண்ணியை சம்பவம் பண்ணிடணும் அப்படின்னு என் கடப்பாரை துடிச்சிச்சு. அண்ணி வா போகலாம் நம்ம மண்டபத்துக்குன்னு கூப்பிட்டா. இல்லை, மழை விடுற மாதிரி தெரியல, நம்ம இங்கே இருந்துட்டு காலையில் போகலாம் அப்படின்னு இளங்கோ சொன்னான். சரி இரு அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மழை விடுற மாதிரி தெரில, நாங்கள் காலையில் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டா. மழை வரங்காட்டிக்கு சூடாக சரி டீ போட்டு குடிப்போம், நனைஞ்சங்காட்டிக்கு குளிருதுன்னு டீ போட போனால் அவளும் பின்னாடியே போனான். ஒரு ஓரமாக நின்று அண்ணியை பார்த்து அப்படியே அவன் கடப்பாறையில் கையை வச்சான். அவன் கையை வச்சதை அண்ணி பார்த்துட்டா. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்குடா நீ அங்கே கையை வச்ச அப்படின்னு அண்ணி கேட்ட உடனே மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு, உங்களை பார்த்தா கிழவனுக்கு கூட கை அங்கே தான் போகும் அப்படின்னு சொன்னான். சீ பொறுக்கி நாயே, ஒரு அண்ணிக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போனான். நம்ம அவளை இப்படி பார்க்குறது அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணி இப்படி ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டி காமிச்சா யாரு தான் சும்மா இருப்பா? நான் எதை ஆட்டுனேன் அப்படின்னு அவள் கேட்டா. வேகமாக நான் அவள் பின்னாடி கையை வச்சு இதைத்தான் அப்படின்னு சொன்னேன். சீச்சி பொறுக்கி ஏன்டா அங்கே கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி கிள்ளிட்டு அப்படியே சிரிச்சா. ஆஹா, அண்ணி ஓகே ஆயிட்டா அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்றைக்கி இவன் சாமானத்தை நம்ம சுண்ணாம்பை விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் போய் அப்படியே பின்னாடி தட்டினேன். அப்படியே போய் பின்னாடி கட்டி பிடிச்சேன். அவள் அப்படியே தள்ளி விட்டு, டே கார்த்தி வேணாண்டா, எல்லாம் மீறி போகிற அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இடுப்பில் அப்படியே நான் கையை வச்சேன். அவள் அப்படியே முடங்கிட்டே வேணாண்டா இதெல்லாம் தப்பு, வெளியே தெரிஞ்சால் மானம் போயிடும் அப்படின்னு சொன்னான். வெளியே தெரிஞ்சாதான் அண்ணி, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னான். இது யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மெயின் டோரை சாத்திட்டு உள்ளேயும் கதவை சாத்திட்டு அண்ணி கேட்டா, எதுக்குடா என் மேலே ஆசை வந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி வயசில் எனக்கு ஆசை வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னான். இவ்வளோ அழகாக இருந்தாலும் ஆசை வரும் அப்படின்னு சொன்னான்.
உனக்கு ஆசை வருதுன்றதுக்காக நீ யார் என்னன்னு பார்க்க மாட்டியா? நான் உன் அண்ணிடா அப்படின்னு அவள் சொன்னான். அது கூட பார்க்க மாட்டியா அப்படின்னு அண்ணி கேட்டா. யாராக இருந்தால் என்ன, நைட்டு தானே, நான் இன்றைக்கி உன்னை சம்பவம் பண்ணுறது உறுதி அப்படின்னு சொன்னான். நான் என்னோடய வேலையை ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்துலேயே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு நான் அவளுக்கு சொர்க்கத்தவே காமிச்சேன். சம்பவம் பண்ணிகிட்ருக்க எனக்கு சுண்ணாம்பு வர மாதிரி இருந்துச்சு. டப்புன்னு எடுத்து அவள் வாயிலேயே விட்டேன். சீ பொறுக்கி நாயே, இது வரைக்கும் என் புருஷன்கிட்ட கூட நான் இந்த மாதிரி பண்ணதில்லை, ஏன்டா நீ இப்படி பண்ணுற, நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா. இதெல்லாம் தான் இனிமேல் வர காலத்தில் ட்ரெண்டாக போகுது அப்படின்னு அவன் சொன்னான். இதையும் நீங்கள் பழகிக்கோங்க அண்ணி அப்படின்னு அவன் சொன்னான். சீ போடா, இதெல்லாம் நான் பழக மாட்டேன் அப்படின்ட்டு நைட்டு விடிய விடிய 2 பேரும் சம்பவம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு அவள் போய் குளிக்க போயிட்டா. குளிச்சுட்டு வந்து டீ போட போனால் அங்கேயுமே அவள் சம்பவம் பண்ண போனான். இன்றைக்கி தான் பண்ண முடியுவா அண்ணி அப்படின்னு கூப்பிட்டா. டைம் ஆயிருண்டா, வாடா போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் இப்போ தான் பண்ண முடியும், இனி டைம் கிடைக்காது அப்படின்னு. ஏன்டா உனக்கு நான் போர் அடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டா. இல்லைடா, எப்போ பார்த்தாலும் உன் புருஷன் பக்கத்துலேயே இருப்பான்ல, என் புருஷன் வெளியே போகும்போதெல்லாம் நீ எனக்கு புருஷனாக இரு அப்படின்னு அவள் சொன்னான். சம்பவம் பண்ணிவிட்டு 2 பேருமே கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு அவள் புருஷனை தேனா அவன் புருஷன் குடிச்சிட்டு படுத்துருந்தான். அதனால் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அண்ணியும் மறுபடியும் போனாங்க வீட்டுக்கு. வீட்டில் விடும்போது திரும்ப ஒரு டைம் நான் சம்பவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சம்பவம் பண்ணி அவன் கடப்பாறையில் இருக்கிற சுண்ணாம்பை அவன் ஜாமானத்தில் விட்டுட்டான். சம்பவம் பண்ணிட்டான். அவன் சந்தோஷமாக திரும்பி கிளம்பிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.